ஆமாங்க, நீங்க அதுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. இதான் எடுத்துக்கிட்டு வரேன். அஹுஜா சார், நான் சொல்றத கேளுங்க. இப்ப எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதுக்கு மேல எங்களால முடியாது, எங்களை விட்டுருங்க. இதை வாங்கிக்கிட்டு தயவு செய்து கிளம்பி போங்க. சரிங்க சார், நாங்க இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்லயே கனடாவுக்கு திரும்பி போறோம். பூஜை முடிஞ்சிருச்சு. உங்க 2 பேரோட தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுங்க. பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுப்பா. சரி, இப்போ ஹோமமும் முடிஞ்சது, பூஜையும் முடிஞ்சது. நான் கிளம்புறேன். கண்ணா, என்ன சொல்ற கண்ணா? கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்ல. இல்லை, நான் அது சுமதியை விடலான்னு தான் வந்தேன். அதான் விட்டுட்டேனே. இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். சரி, ஒருவேளை இருக்க விரும்பலன்னா இருக்க வேணாம். ஆனா ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு போலாம்ப்பா. நான் என்ன பேசுவேன்? இந்தம்மா பாலக்குடி. அம்மா, நீங்க ஏமா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாமேம்மா. நான் ரொம்ப தனிமையானவள ஆயிட்டேன். அம்மா! நான் எல்லாருக்கும் பிரச்சனையா மாறிட்டேன். இந்தம்மா பாலக்குடி. அம்மா, நீங்க ஏமா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாமேம்மா. நான் ரொம்ப தனிமையானவள ஆயிட்டேன். அம்மா! நான் எல்லாருக்கும் பிரச்சனையா மாறிட்டேன். என்னால ஏங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவ இப்ப நல்லா இருக்கா?
நீங்களும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மகேந்திரன், உங்க மக எதுக்காக தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணினா? இவ்வளவு நல்லவளா இருக்க, உனக்கு கெடுதல் நினைக்கவே தெரியாது. சரி விடு, என் கூட வா. அம்மா, சுமத்தியோட வாழ்க்கையில எப்பாவது ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தான் ஏதாவது பிரச்சனை வந்துருது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ வாழ்க்கையில பெரிய திருஷ்டி ஒன்று ஏற்பட்டிருக்கு. எனக்கும் அப்படித்தாப்பா தோணுது. நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லு. அப்பா, நான் என்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இல்ல, எனக்கு ஏதோ திருஷ்டி பட்டிருக்குன்னா நீங்க ஏன் யோசிக்கிறீங்கப்பா? அப்பா, என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சுமதி, நீ என் பொண்ணுமா, உன்னை பத்தி நான் யோசிக்காம இப்படி? உன்னோட அப்பாவா உன் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் நான் எப்படி ஏத்துக்க முடியும்? விதின்னு நினைச்சு ஏத்துக்கோங்க. இதுதான் உங்க மகளோட தலையெழுத்து நினைச்சுக்கோங்கப்பா. அப்பா, நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே நடக்க விடுங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். நீ ஒரு வேலை பண்ணு, நீ உடனே வீட்டுக்கு வா. நம்ம எல்லாரும் பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அருண், நல்ல வேளை நீங்க அக்கா கூடவே இருக்கீங்க. நான் உங்ககிட்ட 2 வேலை செய்யணும்னு சொன்னேன்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல, நான் வரேன். மனைவியா பேசலனாலும் மச்சினிச்சியா உங்ககிட்ட பேசலாம்ல. சொல்லு. 2 வேலை இருக்கு, அதை நீங்க செய்வீங்களா? அதுல முதல் வேலை என்னன்னா, என்ன உங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்து கொஞ்சம் விலக்கி வச்சிடுங்க. அப்புறம் 2வது, அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி அருண் போனை கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்களேன். சும்மா சொல்லு. போன் ஸ்பீக்கர்ல இருக்க. நான் என்ன சொல்றேனோ சுமதி, நீ என்ன பேசுற? அப்படிலாம் செய்யவே முடியாது. நீ தயவு செஞ்சு அக்கா, நான் இருக்கிற இடத்துல ஏதாவது செய்ய முயற்சி பண்ணேனா என்னை காப்பாத்த கூட பக்கத்துல ஆள் இல்ல. இல்ல, நீ எதுவும், ஐயோ, நான் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல? அவன் யாரோட ரத்தம்? சொல்லுங்க. மகேந்தர், அர்ஜுன் தாஸ் ரத்தத்தை பத்தி தப்பா பேசினவன் உலகத்துல இதுவரைக்கும் உயிரோட இருந்ததே இல்லை. ஏய் மகேந்தர், நீ அர்ஜுன் தாஸோட ரத்தத்தையே தப்பா சொல்லிட்டியா? இதுக்கு நான் உன்னை சும்மாவே விட போறது இல்லடா. நீ ஆம்பளையா இருந்தா இங்கே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அண்ணே, அண்ணே, ஏய் மகேந்தர், யா வீட்டுல வந்து சுத்தி பண்ணிடுறேன்டா. என்ன பண்றீங்க நீங்க? பைத்தியம் முடிச்சுச்சா உங்களுக்கு? எனக்கு ப்ளீஸ் என்ன வெளியே போக விடுங்க. அங்க என்ன நடக்குதுன்னு. எங்க பாரு சௌமியா, என்ன பண்றீங்க நீங்க? பைத்தியம் முடிச்சுச்சா உங்களுக்கு? துப்பாக்கி இறக்குங்க.